அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் டிசம்பர் 4ஆம் தேதி முதல் வக்ரம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு 6 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் வக்ரம் பெற்று திரும்புகிறார். இதன் காரணமாக பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. லாபாதிபதியும் ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியின் அதிபதியான புதனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. ஆனால் ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் சமகிரகமாக இருக்கிறார். எனவேதான் இந்த வேளையில் அவர் வக்ரம் பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் வக்ரம் பெற்று ஜென்ம ராசியை நோக்கி நகருகிறார். எனவே இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை. ஏனென்றால் லாபாதிபதியும் ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியுமாக அவர் திகழ்கிறாருங்க. எனவே அவர் வக்ரம் பெறக்கூடிய இந்த வேளையில் எதிர்பாராத சில பிரச்சனைகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதிலும் குறிப்பாக பல பிரச்சனைகள் முடிந்துவிட்டது என்று நினைத்து நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வேளையில் அவை மீண்டும் தலை தூக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக இருக்கிறது. எனவே இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிடுதலை காட்டிலும் பல மாற்றங்களை அதிரடியாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. நண்பர்கள் கூட பகைவர்களாக மாறக்கூடிய ஒரு தருணமாக அமையலாம். ஏனென்றால் உங்களுடைய செயல்பாடுகள் இந்த வேளையில் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே இந்த தருணத்தில் புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் தாமதம் ஏற்படலாம். ஆனால் பெரிய அளவில் ஏமாற்றங்களையும் இழப்புகளையும் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படாது. அதே போன்று வீண் விரய செலவுகளையும் அதீதமாக சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை என்பதையும் செவ்வாயின் வக்ரமானது உறுதிப்படுத்துகிறது. புதிய மனிதர்களின் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் அவர்களுடைய சந்திப்பு மிகவும் சாதகமாக அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. என்றாலும் கூட இந்த தருணத்தில் சில எதிர்பாராத விரய செலவுகள் இருக்கும். ஏனென்றால் மங்களக்காரகன் வக்ரம் பெறுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல திடீரென விரய செலவுகள் வரலாம். எனவே விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் மட்டும் அதிக கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக மிகவும் அதிகமாகவும் கவனத்துடனும் தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனி மற்றும் செவ்வாயின் பார்வையானதும் நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சனி செவ்வாயின் பார்வை என்பது பொதுவாகவே சற்று சாதகமற்ற சூழலை தான் உருவாக்கும். எனவே சனி செவ்வாயின் பார்வையின் காரணமாக எந்த பணியை மேற்கொண்டாலும் சற்று பொறுமையுடனும் நிதானத்துடனும் நிச்சயமாக மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவசரம் காட்டும் போது அந்த பணிகள் நீங்கள் நினைத்தபடி நிறைவிடாமல் பாதியிலே நின்று போவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக செயல்படுங்கள். அது மட்டுமல்லாது செவ்வாய் மிக வலுவாக இந்த வேளையில் 5, 8, 9 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. 9ஆம் இடத்தை அஷ்டம பார்வையால் பார்க்கிறார். அந்த பார்வையானது சனியின் மீது பதுகிறது. இது நிச்சயமாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் உண்டு. பொதுவாக சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட 9ஆம் இடத்தில் பார்வை பதிவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சில மாறுதல்கள், குறிப்பாக விருப்ப மாறுதல்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறதுங்க. உங்களுடைய விருப்பம்படியே தொழில், உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. வருமான உயர்வுக்கான பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எதிர்பாராத வகையில் உங்களை வந்து சேர்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது எதிர்பாராத சில வதந்திகளும் சில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் எதிர்பார்ப்பதை விட பாரிய வெற்றி நிறைவாக அமையுங்க. ஆனால் சில பணிகள் மந்தமாக நடைபெறும். எனவே அடுத்த ஒரு மண்டலத்திற்கு நீங்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்கள் கனகச்சிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடித்துக் கொள்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகள் நீச்சம் பெற்ற நிலையில் வக்ரம் பெற்றிருக்கிறார். எனவே இது ஒரு சாதகமான நல்ல வாய்ப்புகளை சுமூகமாக மாற்றிக் கொடுப்பதற்கான வாய்ப்பை குடும்ப ரீதியான பணிகளில் ஏற்படுத்த
ஏற்படுத்தி கொடுக்கிறதுங்க. அதீதமான அலைச்சலை தவிர்க்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க போகிறது. நெருங்கிய உறவினர்கள், உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருந்து வந்த ஒற்றுமை குறைவில் ஏற்பட்ட நிலை பாதிப்பு விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உறவு பலப்படக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக அமையும். செவ்வாய் வக்ரம் பெற்றிருப்பதால் அலைச்சல் அதிகரிக்குங்க. பயணங்களை திடீரென மேற்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படும். அப்படி மேற்கொண்டாலும் கூட நீங்கள் நினைத்த காரியங்களை கனகச்சிதமாக செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. உடல்நல ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக திருப்திகரமாக அமைவதற்கான சூழல் உண்டு. உத்தியோக ரீதியாக செவ்வாய் மிக வலுவாக வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் பணிச்சுமை அதிகரிக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் தனஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் பகை உணர்ச்சி நீங்கி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் வலுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கிறது. இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவற்றை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டுங்க. தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வகையில் நல்ல பல சூட்சமங்களை நிறைவாக கற்றுக் கொடுக்க போகிறார் செவ்வாய். தொழில்துறை, வியாபாரத்துறையிலும் கடுமையாக உழைத்து நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. நிதி நிறுவனங்களின் பிரச்சனைகள் சுமூகமாக அமைவதற்கான யோகம் உண்டு. உணர்ச்சி வசப்படுதலை குறைத்து கொண்டு எந்த ஒரு பணியாக இருந்தாலும் யதார்த்தமான நடைமுறையில் கையாண்டு அவற்றை தடை தாமதம் இல்லாமல் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நீச்சம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக நிறைவாக உண்டு. சனியும் இந்த வேளையில் பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் எதிர்பார்க்கக்கூடிய பண வரவிற்கான தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கும். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சாதகமாக வலம் வருகிறார். செவ்வாயும் சாதகமாக இருப்பதால் நன்மை எதிர்பார்க்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இந்த செவ்வாய் வக்ரப்பெயர்ச்சி காலகட்டம் முழுவதும் 3ஆம் நபர் குறுக்கீட்டை நிச்சயமாக அனுமதிக்க வேண்டாங்க. அதனால் சில பிரச்சனைகளை சந்திப்பதற்கான சூழல் தான் உருவாகுமே தவிர நன்மை விளைவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அரசியல் சார்ந்த பணிகளில் எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு குழப்பமில்லாமல் சிரமமில்லாமல் செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பிரச்சனைகளை தவிர்த்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குறிப்பாக இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளை மிகவும் கடினமாக இருக்கக்கூடிய விஷயங்களை கூட நன்கு கணித்து திட்டமிட்டு சாதுரியமாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது. சந்தை நிலவரமும் விளைச்சலும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி சாதகமாக அமைவதற்கான நல்ல யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைவாக உண்டு. எனவே நியாயமற்ற போட்டிகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும். கால்நடையும் அபிவிருத்தி காணக்கூடிய யோகம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை சென்று தரிசித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்கள், தடைகள் அனைத்தும் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிறைவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.